பிரிட்டிஷ் காலகட்டத்துல தங்கம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்தியா முழுக்க தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல யானைமலை அப்படின்ற பகுதியில தங்கம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குது. ஆனா அங்க தங்கம் இருக்குதா இல்லையா அப்படின்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதே மாதிரி அந்த யானைமலை இருக்கிற இடத்துக்கு தங்கத்தை தேடி போனா அங்க போனவங்க யாருமே உயிரோட திரும்பி வந்ததே இல்ல. பிரிட்டிஷ்காரங்க அந்த இடத்தை பத்தி விசாரிக்கும் போது அங்க இருக்கிற தங்கத்தை ஒரு பேய் தான் பாதுகாக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. இதையும் மீறி இந்த பிரிட்டிஷ்காரங்க இங்க தங்கம் எடுக்க போவாங்களா மாட்டாங்களா, அந்த தங்கத்துக்கு பின்னாடி அப்படின்னா வரலாறு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இப்ப வர புது படங்களோட கதையை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த 2 சேனல்ஸா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப அப்படியே நமக்கு வேப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேலைக்கு போனாதான் சாப்பாடு, அதே மாதிரி பஞ்சம் பட்டினி ஏதாவது வந்தா அங்க இருக்கிற முதலாளி கிட்ட தான் நிலத்தையே அடமானம் வச்சு அடமானத்துல இருக்கிற அவங்க நிலத்திலேயே கூலி வேலை செஞ்சு அது மூலியமா வர வருமானத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. இதே ஊர்ல தான் நம்ம ஹீரோ தங்கலானும் இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி 4 பசங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா தங்கலான் கிட்ட இருக்கிறதே சிறு காணி நிலம் தான். அந்த நிலத்திலேயே ஒரு விவசாயம் பண்ணிட்டு ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. அவர் நிலத்தை சுத்தி இருக்கிற மத்த எல்லா நிலங்களுமே அந்த ஊர்ல இருக்கிற முதலாளி கிட்ட தான் இருக்கு. இப்ப நிலத்துல விவசாயம் பண்ணி அறுவடைக்கான நாளும் வருது. எல்லாருமே சேர்ந்து அறுவடை பண்றாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்க எல்லாருமே கூலிக்காக அறுவடை பண்றாங்க. ஆனா தங்கலான் மட்டும் தான் தன்னோட சொந்த நிலத்துல அவர் அறுவடை பண்றாரு. அப்ப ஊர்க்காரங்க நிலத்தை எல்லாமே தற்காலிகமா காசு கொடுத்து வாங்கி இருக்கிற முதலாளி அந்த இடத்துக்கு வராரு. அப்பன்னு பார்த்து தங்கலானும் அவரோட பொண்டாட்டி என் நிலத்துல இருக்கிற விளைச்சல் தான்ப்பா அதிகம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. அதை கேட்ட உடனே முதலாளியோட முகமே மாறுது. என் முன்னாடி மண்டிட்டவெல்லாம் இப்ப எனக்கே போட்டியா வருவானா அப்படின்னு அவருக்கே ஒரு கோபம். இதுக்கப்புறம் அறுவடை எல்லாமே முடிஞ்சு நெல்லை பிரிச்சு எடுக்க களத்துல கொட்டி வச்சிருக்காங்க. பொழுது சாஞ்சதெல்லாம் எல்லாருமே நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. அப்பதான் அவர் தூங்க போற சமயத்துல அவரோட பசங்க எல்லாருமே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா, ஏதாவது கதை சொல்லுங்க அப்படின்னு தங்கலானும் அவரோட பசங்களுக்காக ஒரு தங்கத்தோட கதையை சொல்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட போட்டேன் ஆனமலை அப்படின்ற ஒரு பகுதியில அங்க இருக்கிற ஆத்தோரமா தங்கத்தை தேடி அங்க இருக்கிற மணல்கள் எல்லாமே ஜலிச்சிட்டு இருந்தாரு. அப்படியே அந்த ஆறுல இருக்கிற மணல் எல்லாமே ஜலிக்கும் போது சின்ன சின்ன தூள தான் தங்கம் கிடைக்கும். சோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க ஜலிக்கும் போது அந்த நாட்டோட ராஜா அதை பாத்துறாரு. யார் அவங்க கூட்டமா உட்காந்துட்டு ஆத்தனை என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு விசாரிக்கும் போதுதான் அந்த கூட்டத்தோட தலைவனை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த தலைவர் யாருமே இல்ல, தங்கலானோட தாத்தாவோட தாத்தா, அதாவது போட்ட தங்கலானோட தாத்தா கிட்ட இருக்கிற பைய ராஜா பாத்துறாரு. அந்த பையை எடுத்து பார்க்கும் போதுதான் அதுல தங்க தூள்கள் எல்லாமே இருக்குது அவர் நோட் பண்றாரு. அப்ப இங்க தங்கம் இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற எல்லா தங்கமும் எனக்கு வேணும் அப்படின்னு ராஜா முடிவு பண்ணி அவரோட ஆட்கள் மூலியமா அந்த ஆத்துல இறங்கி எல்லாருமே ஜலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தாத்தா என்ன சொல்றாரு, அரசரே இந்த தங்கம் எல்லாருக்கும் கிடைக்காது, மனசு வச்சா மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப கம்பீரமா பேசுறாரு. அப்ப அந்த ராஜா கூடயே இருக்கிற ஒரு ராஜகுரு அங்க இருக்கிற ஒரு மயிலை ஒண்ணு நோட் பண்றாரு. அந்த மயிலும் நேரா பறந்து போய் அங்க இருக்கிற ஒரு பாறை மேல போய் உட்காருது. அந்த பாறை முழுக்க தங்கம் தான். அந்த ராஜகுருவும் அதை பார்த்த உடனே அரசே இங்க வந்து பாருங்க, இங்கதான் தங்கம் இருக்கா அப்படின்னு எல்லாரையும் அந்த பாறை கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஆனா தங்கலனோட தாத்தாவும் எவ்வளவு தடுத்து பாக்குறாரு. அது ரொம்ப ஆபத்தான விஷயம், இங்க ஒரு சூனியக்காரி இருக்கா, நம்மள சும்மா விட மாட்டா அப்படின்னு ராஜா கிட்ட எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா ராஜா அதெல்லாம் எதுவுமே கேட்காம அவரோட ஆளுங்களை அனுப்பி அந்த பாறையில இருக்கிற தங்கத்தை வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்களும் அந்த பாறை கிட்ட நெருங்கும் போது ஏகப்பட்ட பாம்புகள் அவங்களை கடிக்க முயற்சி பண்ணுது. அதாவது இது ஒரு ட்ராப். அந்த தங்கத்தை பாதுகாக்கிற சூனியக்காரி அந்த தங்கத்துக்கிட்ட யாருமே கிட்ட நெருங்க முடியாதபடி ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கா. ஆனா தங்கலானோட தாத்தாவும் அந்த பாம்பை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அந்த பாம்பை அப்படியே கையால பிச்சு போறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஏகப்பட்ட பாம்புங்களை வசியம் பண்ற மாதிரி ஒரு பொடி அவர் தூவி போடுறாரு. அந்த பொடி மூலியமா அங்க இருக்கிற ஏகப்பட்ட பாம்புகள் அப்படியே மயக்கம் போடுறது. ராஜா இதை பயன்படுத்தி அதான் பாம்பு எல்லாம் மயங்கிடுச்சுல, நம்ம ஆட்கள் எல்லாருமே முன்னேறி செல்லுங்க அப்படின்னு மறுபடியும் அந்த பாறையை நோக்கி தான் போறாங்க. தாத்தாவும் எவ்வளவு சொல்றாரு, ராஜா வேணா ராஜா, மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு. ஆனா எதையுமே ராஜா கேட்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் அவரோட ஆளுங்களை அனுப்பிச்சு பார்க்கும் போதுதான் அவங்க எல்லாருமே மர்மமான முறையில இறக்குறாங்க. ராஜாக்கு இதை பார்த்த உடனே பயங்கர பயம். அப்பதான் ராஜா இங்க ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு அப்படின்றத நோட் பண்றாரு. உடனே தங்கலான் தாத்தா கிட்ட போய் இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த தங்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து தரேன், அதுக்கு பதிலா நீங்க எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு அவரும் கேட்கிறாரு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு தர தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லும் போதுதான் எனக்கு எங்களோட நிலங்கள் வேணும், பஞ்சத்தாலையும் பசியாலையும் எங்களை கட்டி போட்டு எங்களோட நிலத்தை நீங்க வஞ்சகமா வாங்கிட்டீங்க, அந்த நிலங்களை நீங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு தாத்தாவும் அந்த நிலங்களை எல்லாமே திருப்பி கேட்கிறாரு. ராஜாக்கு வேற வழியே இல்ல, அவருக்கு தங்கம் தான் முக்கியம். சரி நான் நிலத்தை எல்லாமே திருப்பி கொடுக்கறேன் அப்படின்னு அதுக்கும் சம்மதிக்கிறாரு. இந்த தங்கத்தை ராஜாவுக்கு எடுத்து கொடுத்தா நமக்கு நிலம் கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த சூனியக்காரையும் எடுத்து அந்த தாத்தா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. யாராலையும் நெருங்க முடியாத சூனியக்காரிய ரொம்பவே தந்திரமா அவர் கட்டி போட்டுறாரு. இதுக்கப்புறம் சூனியக்காரிய மாட்டிக்கிட்டா ராஜாவுக்கு அந்த தங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இங்க தான் கதையே மாறுது. ராஜாவும் அந்த தங்க பாறை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட போனா அந்த பாறை எதுவுமே தங்கம் கிடையாது, எல்லாமே மண்ணு தான். அந்த பாறை மேல யாரோ தங்கம் மாதிரி ஏதோ பூசி வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே ராஜாக்கு பயங்கர கோவம். அப்பதான் நீ தாங்க தங்கம் இருக்குன்னு சொன்ன, இப்ப தங்கம் இல்லைன்னா இடமும் இல்ல அப்படின்னு சொல்லி ராஜா கோவப்படுறாரு. தங்களோட தாத்தாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அங்க இருக்கிற ராஜகுரு இந்த சூனியக்காரிய பார்த்து இவங்க இங்க வழி வழியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதோ இங்க ஒரு சிலை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இவங்களோட குலதெய்வம் மாதிரி, இந்த சிலையோட தலையை வெட்டிடுங்க, அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா தங்கம் எங்க இருக்கு அப்படின்ற உண்மையை அவன் சொல்லுவான் அப்படின்னு ராஜாவும் அவரோட பேச்சு கேட்டுட்டு அங்க இருக்கிற சிலையோட தலையை வெட்டிடுறாரு. இதனால அந்த சூனியக்காரிக்கு பயங்கர கோவம். எங்க தெய்வத்தோட சிலையை நீங்க வெட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். அந்த சத்தம் தாங்க முடியாம எல்லாருமே சாகுறாங்க. ஆனா ராஜாவும் தங்கலானோட தாத்தா மட்டும்தான் உயிரோட இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சூனியக்காரிக்கும் தாத்தாக்கும் பயங்கர சண்டை. கடைசி நிமிஷத்துல ஒரு கத்தி எடுத்து சூனியக்காரியோட வயித்தை கிழிச்சறாரு. அவ வயிற்றுல இருந்து ஏகப்பட்ட ரத்தம் வெளியேறுது. அந்த ரத்தம் எல்லாமே ஆறு மாதிரி ஓடுது. அப்படியே ஆறு மாதிரி ஓடின ரத்தங்கள் எல்லாமே தங்கமா மாறுது. எங்கெங்கெல்லாம் அந்த சூனியக்காரியோட ரத்தம் படுதோ அது எல்லாமே தங்கமா மாறுது. சோ ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். தங்கம் இங்கதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஏகப்பட்ட சந்தோஷனோட வாழ்றாரு. சோ இது எல்லாமே ஒரு கதையா தங்கலானோ அவங்க பசங்க கிட்ட சொல்லி அவரும் அவரோட பசங்களை தூங்க வச்சிட்டு இருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி அவரோட தாத்தா இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்தாரு. இது உண்மையா பொய்யா இது வரைக்கும் அவருக்கே தெரியல. இந்த தங்கம் கதை எல்லாமே தங்கலானுக்கு யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தாதான் இது எதுவுமே அவருக்கு யாரும் சொன்னது கிடையாது. இது எல்லாமே கனவுல அவருக்கு வர கதை. அதாவது தங்கலானோட முன்னோர்கள் இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு அவருக்கு கனவா வந்துட்டே தான் இருக்கும். கதை கேட்டு எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. அப்ப திடீர்னு அவங்க அறுவடை பண்ணி வச்சிருக்க நெற்பயிரில் எவனோ ஒருத்தன் தீய வச்சுட்டு போயிடுறான். அந்த தீயால எல்லா நெற்பயிருமே சாம்பல் ஆயிடுது. சோ இதனால தங்கலானோட ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். மறுநாள் காலையில அந்த ஊரோட முதலாளி தங்கலானோட இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் எல்லாமே சாம்பலா போயிடுச்சு. அதோட ஊர் மக்கள்ல யாருன்னா ஒருத்தன் தன்னோட சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணும்போது அதுல இருந்து வர பங்க ஊரோட தலைவருக்கும் அதோட பிரிட்டிஷ்காரங்களுக்கு வரியா கொடுக்கணும் அப்படின்றதா சட்டமே. இப்ப தங்கலானோட நெற்பயிர் எல்லாமே சாம்பலா போயிடுச்சு. அவரால் எந்த வரியுமே கொடுக்க முடியல. சோ முதலாளி ஒரு முடிவு பண்றாரு. நீ கட்ட வேண்டிய பிரிட்டிஷ் வரியும் நானே கட்டுறேன், அதுக்கு பதிலா என் இடத்துல வந்து நீ வேலை செய்ய அப்படின்னு தங்கலான முதலாளி தன்னோட இடத்துக்கு கூலிக்காரனா அவரை சேர்த்துக்கிறாரு. வேற வழியே இல்லாம தங்கலானும் அவரோட நிலத்துல கூலிக்காரனாவே வேலை செய்யறாரு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியே. ஒருத்தனுக்கு சொந்தமா நிலம் இருக்கும் போது தானே அவன் வாய் ஓவரா பேசுறான். அவனோட நிலத்தை நான் அபகரிச்சுட்டா இதுக்கப்புறம் அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு முதலாளி தான் தன்னோட ஆளு மூலியமா தங்கலானோட நிலத்துக்கு தீய வச்சு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. இப்ப வேற வழியே இல்லாம தங்கலானும் முதலாளியோட நிலத்துல அடிமையா தான் வேலை செஞ்சாகணும். ஆனா இந்த சமயத்துல தான் அந்த ஊருக்கு ஒரு பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் வராரு. அதாவது ஆரம்பத்துல அந்த தங்கத்தை பத்தின ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரர் தான் இப்ப இந்த ஊருக்கும் வராரு. அந்த ஊருக்குள்ள வந்த உடனே அந்த ஊர் மக்களை ஒன்னா கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. யானைமலை அப்படின்ற ஒரு பகுதியில தங்கம் இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. உங்க முன்னோர்கள் ஒரு காலத்துல திப்பு சுல்தானுக்கும் சோழர்களுக்கும் தங்கம் எடுக்க உதவி பண்ணிருக்காங்க. இப்ப நீங்களும் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் கேட்டு வந்திருக்காரு. அந்த பிரிட்டிஷ்காரர் அந்த விஷயத்த சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே திருச்சி ஓடுறாங்க. ஆஹா, அங்கேயே நாங்க வரமாட்டாங்க, ரொம்ப ஆபத்தான பகுதி அப்படின்னு எல்லாருமே பயந்துகிட்டு பின்னாடி போறாங்க. ஆனா தங்கலான அந்த விஷயம் தெரிஞ்சுமே தைரியமா தான் நிக்கிறாரு. இருந்தாலுமே அவரோட மனைவி பின்னாடி இழுத்துட்டு வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு அங்க போக விடாம தடுக்கிறாங்க. ஆனா தங்கலானா ஒரு பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்றாரு, அங்க போனா நம்ம வாழ்க்கைய மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதோட இங்க இருந்தா அந்த முதலாளி கிட்ட அடிபட்டு தான் நம்ம சாகணும். சோ நமக்கு போகணும், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் காணலாம் அப்படின்னு சொல்லி தங்கலானோட அந்த ஊர்க்காரங்க ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த பிரிட்டிஷ்காரன் கூட அந்த தங்கத்தை தேடி அந்த யானைமலை பகுதிக்கு கிளம்பி போறாங்க. அப்படி அந்த யானைமலை பகுதிக்கு கிளம்பி போகும்போது தங்கலானுக்கு ஏதோ ஒரு விஷயம் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சத்தம், அதாவது இந்த வழியா தான் போகணும், நீ கரெக்டா தான் போறா அப்படின்னு யாரோ ஒருத்தங்க அவர் மண்டைக்குள்ள அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு ஊர்க்காரங்க சிலர் பேர் அப்படி போக முடியாது, இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி வழி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் நடுவுல ஒரு ஆறு வருது. அந்த பெரிய ஆறை கடந்தா மட்டும்தான் அந்த தங்க இருக்கிற இடத்துக்கே போக முடியும். சோ ஒரு வழியா எல்லாருமே அந்த ஆத்துக்குள்ள இறங்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு தங்கலானுக்கு அந்த ஆத்துக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப திடீர்னு ஒரு சூனியக்காரி மாதிரி ஒரு உருவம் தங்கலானோட காலை இழுத்து பிடிச்சு அந்த ஆத்துக்குள்ள கொல்ல பாக்குறாங்க. தங்கலானும் அந்த ஆத்துக்குள்ளே மாட்டிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ஊர்க்காரங்க தான் தங்கலான ஆளக்கானமே அப்படின்னு சொல்லி அவரை ஆத்துக்குள்ள இருந்து காப்பாத்தி கரைக்கு கொண்டு வராங்க. அப்பதான் அவர் நடவடிக்கையே வினோதமா இருக்கு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜாவுக்கு தங்கத்தை எடுத்து கொடுத்த தங்கலானோட தாத்தா மாதிரி தான் இப்ப இவர் நடந்துக்கிறாரு. ஆனா அடிக்கடி ஒரு மண்டைக்குள்ள இந்த சத்தம் அந்த சூனியக்காரியோட குரலும் கேட்டுட்டே தான் இருக்கு. தங்கத்தை தேடி போக போக பிரிட்டிஷ்காரங்களுக்கும் லைட்டா பயம் வருது. ஏன்னா இந்த இடத்துல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுக்கதை. என்னதான் வெள்ளக்காரனா இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்கும், பேய் நம்பிக்கையும் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த வெள்ளக்கார கூட்டத்துல ஒருத்தன் மட்டும் பயந்துகிட்டே தான் வரான். அப்ப அந்த பிரிட்டிஷ்காரன் வச்சிருக்கிற மேப்பை படி பார்த்தா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், இங்க தோண்டா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வழியா அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தங்கம் எங்கேயுமே கிடைக்கல. அப்பதான் தூரத்துல ஒருத்தர் மயில பாக்குறாரு. அந்த மயில் எங்க வந்து நிக்குதோ அங்கதான் தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்களும் சொல்றாங்க. அங்கேயும் தோண்டி பாக்குறாங்க, அங்கேயும் தங்கம் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நாள் எங்கெல்லாம் தங்கம் கிடைக்குமோ அப்படின்னு அங்க உள்ளுணர்வு சொல்லுதோ அது எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே தங்கம் கிடைக்கவே இல்லை. அப்படி இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கும்போதுதான் ஒரு மிகப்பெரிய பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ள தண்ணி இருக்கு. சோ அப்ப இங்கதான் தங்கம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. தங்கலான அந்த ஊர் மக்கள் அந்த தண்ணிக்குள்ள தேடி பார்க்கும்போது அந்த தண்ணி கடையில ஒரு சிலையோட தலை இருக்கு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா ஒரு சிலையோட தலையை வெட்டிருப்பாரு. அந்த சிலையோட தலை தான் இப்ப இங்க இருக்கு. அப்பதான் தங்கலானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அப்ப இந்த தலை இங்க இருக்குன்னா நம்ம கேள்விப்பட்ட நம்ம மண்டையில ஓடுற கதை எல்லாமே உண்மைதானா அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு விஷயம் தோணுது. வெள்ளக்காரனுக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. என்னடா தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் சிலை தான் இருக்கு அப்படின்னு அவனே சோகமா தான் இருக்கான். அப்பதான் வெள்ளக்காரன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அடிக்கடி தங்கலான அந்த யானைமலைக்கு அந்தன
தான் தங்கம் இருக்குன்னு சொல்லுவானு. கடைசியா அவன் பேச்சும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு தங்களானோட பேச்சு கேட்டு எல்லாருமே அந்த தலையை எடுத்துக்கிட்டு அந்த யானைமலை பக்கமா கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது ஏகப்பட்ட புயல்லாம் அடிக்குது. அதையும் மீறி அவங்க கிளம்பி போறாங்க. அப்பதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறுத்தை வந்து நிக்குது. அந்த சிறுத்தையை தாண்டினா மட்டும்தான் அவங்களால அந்த மலைக்கிட்டேயே போக முடியும். இப்ப சிறுத்தைக்கும் தங்களானுக்கும் பயங்கர சண்டை. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிறுத்தையை தங்களான் சாகடிச்சாரு. அந்த வெள்ளைக்காரனுக்கு தங்களான் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்ட கருஞ்சிறுத்தையே அவன் சாகடிக்கிறானே, அப்ப கண்டிப்பா நமக்கும் இவனால ஏதாவது ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு தங்களான் மேல இன்னும் 2 அதிகமா அந்த வெள்ளைக்காரன் பாசமும் மரியாதையும் வைக்கிறான். அந்த சிறுத்தைக்கு பயந்துகிட்டே அவங்க கொண்டு வந்த கழுதை அங்க இருந்து ஓடி போயிருக்கும். அப்ப தங்களானோட பையன் மட்டும் அந்த கழுதையை தேடிக்கிட்டு பின்னாடியே ஓடி போயிருப்பான். கடைசி அந்த சிறுத்தைக்கு பயந்துகிட்டு அந்த கழுதை ஒரு இடத்துல போய் நின்னுட்டு இருக்கும். அந்த இடத்த போய் பார்க்கும் போது தான் தெரியுது அந்த சிலையோட தலை தங்களான் கிட்ட இருக்கு. அந்த சிலையோட உடம்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கழுதை எங்க நின்னுச்சோ அந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப உடம்பு இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே அந்த சிலையை பூமிக்கடியில இருந்து தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது தோண்ட தோண்ட வினோதமான சத்தங்கள் எல்லாமே கேக்குது. அதுவும் தங்களானோட மண்டைக்குழியும் வெளியும் ரொம்பவே அமானுஷமான ஒரு விஷயமா அவருக்கு தோணுது. அந்த சிலையை தோண்ட தோண்ட அந்த சூனியக்காரி தங்களானோட கண்ணுக்கு மட்டும் தெரியறா. கடைசி அந்த சிலையை வெளியெடுத்து தலையும் உடம்பையும் ஒண்ணு சேர்த்துறாங்க. அப்படி சேர்த்த உடனே பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது. அங்க சூனியக்காரி வந்து நிக்கிறா. அந்த சூனியக்காரிக்கும் தங்களானுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. ஒரே சமயத்துல இரவும் பகலும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. தங்களால அந்த சூனியக்காரியை சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா ஒரு மின்னல் அடிச்சு எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியல. ஏன்னா அந்த சூனியக்காரி அந்த அளவுக்கு மாயக்கட்டை போட்டு வச்சிருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம இங்கதான் அந்த படத்தோட இன்டர்வல். தங்கத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேய் கதை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது உண்மைதான். இப்ப அந்த கதையை நம்ம ஹீரோ எப்படி சமாளிப்பாரு அப்படின்றத போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தங்களானுக்கும் அந்த சூனியக்காரிக்கும் சண்டை நடந்து முடிஞ்ச பார்த்து எல்லாருமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. யாருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. எல்லாரும் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அந்த சிலையை நோட் பண்றாங்க. அந்த சிலைக்கு கீழே தங்க மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மின்னுது. அதை பார்க்கும்போது பிரிட்டிஷ்காரனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாளா தேடிட்டு இருந்த தங்கம் இப்ப இந்த சிலைக்கு கீழே இருக்குன்னா அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல தோணுனா கண்டிப்பா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறான். உடனே அந்த வெள்ளைக்காரன் தங்களான கூப்பிட்டு பாராடுறான். ஒன்னாலதான் இப்ப இந்த தங்கமே எனக்கு கிடைச்சிருக்கு. நீ மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த தங்கம் கிடைச்சிருக்காது. இப்ப இந்த தங்கத்தை எடுத்தாகணும்னா நமக்கு ஏகப்பட்ட ஆட்கள் தேவைப்படுது. நீ உடனே எங்க ஊருக்கு போய் அங்க இருக்கிற எல்லா மக்களையும் கூட்டிட்டு வா. வேலைக்கு சாப்பாடு தினக்கூலி அப்படின்னு உங்களை எல்லாமே நான் நல்லா பாத்துக்கிறேன். அதோட நீங்க எடுக்கிற தங்கத்துல பாதி உங்களுக்கே நான் தரேன் அப்படின்னு அந்த வெள்ளைக்காரனுக்கு தங்களானுக்கு வாக்கு கொடுக்கறான். அதோட தங்களானுக்கு இந்த வெள்ளைக்காரங்க போடுற துணியை கொடுத்து இதை போட்டுக்கிட்டு ஊருக்கு போ, எல்லா மக்களையும் கூட்டிட்டு வா, இனிமே நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு வெள்ளைக்காரனும் நம்பிக்கையோட தங்களான அனுப்பி வைக்கிறாரு. தங்களானும் வெள்ளைக்காரன் ட்ரெஸ்ல அவங்க ஊருக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்கறாரு. அதை பார்த்த உடனே அந்த ஊரோட முதலாளி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. ஒரு பிச்சைக்கார நாய் ஒரு குதிரையில வரான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எவ்வளவு பெரிய உடுப்பு பாத்தியா அப்படின்னு முதலாளியால தாங்கவே முடியல. தங்களான் கையில கன்னு வேற இருக்கு. அந்த கன்னை வச்சுக்கிட்டு அவர் முதலாளியை மிரட்டுறாரு. தங்களானும் அவர்கிட்ட இருந்த காசு கொடுத்து முதலாளி கிட்ட இத்தனை நாளா எங்களை நீ வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்த, அதனால என் இடத்தையும் நீ வாங்கிக்கிட்ட, இந்தா நீ கேட்ட வரி பண்ணும், ஒழுங்கு மரியாதை என்னோட இடத்தை நீ திருப்பி கொடுத்துரு, என் பத்திரத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு கன் பாயிண்ட்ல முதலாளியை மிரட்டி தங்களான அவரோட இட பத்திரத்தை வாங்கிட்டாரு. அவரோட விவசாய பூமி மறுபடியும் அவருக்கே சொந்தமாகுது. ஊர்க்காரங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. ஏன்னா தங்களானுக்கு ஏது துப்பாக்கி, அவங்கிட்ட ஏதி உள்ள பணம் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியில தான் இருக்காங்க. அப்பதான் தங்களான் ஊர்க்காரங்க எல்லாமே கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் சொல்றாரு. நாங்க தேடி போன இடத்துல தங்கம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம வெள்ளக்காரதோட அந்த தங்கத்துல நமக்கும் பாதி பங்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதோட அங்க போனா தினமும் கூலி, நல்ல சாப்பாடு, நம்ம எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அதோட வெள்ளக்காரதோட ஐயா நம்மள நல்லாவே பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. நீங்க என்ன நம்பி என் கூட வரலாம் அப்படின்னு எல்லா ஊர் மக்கள் கிட்டே அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஊர் மக்களுக்கும் ஒரு சின்ன தயக்கம் தான், எப்படிப்பா இவ்வளவு தூரம் அந்த வெள்ளக்காரன் நம்பி வரணும் அப்படின்னு. ஆனா இங்க இருந்து அந்த முதலாளி கிட்ட அடிமையா சாகரத்தோட அங்க போய் சாகலாம், என்ன இப்ப தப்பு அப்படின்னு தங்களான மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து எல்லா ஊர்க்காரங்களையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. தங்களானோட ஊர்க்காரங்க எல்லாருமே அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் பின்னாடி கிளம்பி போறாங்க. இப்ப கடைசி அந்த தங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட டென்ட் எல்லாமே போட்டுருக்கு. அப்பதான் அந்த வெள்ளக்கார ஏகப்பட்ட அடியாரங்களா வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப இதுக்கு முன்னாடி தங்களான ஊர்க்காரங்க கொஞ்சம் பேர் அந்த ஊர் போறதுக்கு முன்னாடி அங்க போயிருப்பாங்க. அங்க எல்லாமே அங்க கூலி மாரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. நீ போன பார்த்து எல்லாமே மாறி போச்சு தாங்களாம். அது மட்டும் இல்லாம உன் புள்ளைய பயங்கரமா அடிச்சுட்டாங்க, அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான், அதுவும் பைத்திய மாரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தங்களானுக்கு எல்லாமே தலைகீழ இருக்கு. அப்ப அங்க இருக்கிற மத்த பிரிட்டிஷ் ஆளுங்க எல்லாமே தங்களான போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏன்னா அவர் புள்ளைய காப்பாத்த போயிருப்பாரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த முதலாளி வெள்ளக்காரதோட வராரு. வந்த உடனே என்ன மன்னிச்சுட்டு தங்கலாம், தெரியாதனமா அந்த தப்பு நடந்துருச்சு, தப்பு ஏன் மேலதான், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு தங்களான் கிட்ட மன்னிப்பு கேட்டு தங்கம் எடுக்கிறதுக்கான வேலையை வெள்ளக்காரன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். ஊர்க்காரங்களும் பரவாயில்லையப்பா, அந்த வெள்ளக்காரன் தங்களான் கிட்ட நல்லாவே பேசுறானே அப்படின்னு எல்லாருமே அந்த தங்கத்தை தோன்றதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பயம் தான். ஏன்னா அந்த தங்கம் எடுக்கிற இடத்தை சுத்தி சூனியக்காரையும் பேயும் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நம்பித்தான் இருக்காங்க. அதோட அடிக்கடி தங்களானோட கண்ணுக்கு மட்டும் அந்த சூனியக்காரி தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து போயிடுவோம், உயிருக்கே ஆபத்து, உன் மக்களை கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த சூனியக்காரி ஒரு மாயை மாரி வந்து தங்களான ரொம்பவே பயன்படுத்திட்டு இருப்பா. இருந்தாலும் அதெல்லாம் அவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஏய், உன்னை
என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, இந்த தங்கத்த நான் எடுத்தே தீருமா அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாருமே தங்கத்த எடுத்துக்கான வேலைய ஆரம்பிக்கிறாங்க. கல்ல உடைக்கிறாங்க, பள்ளத்த தோண்டுறாங்க. ஆனா தங்கம் மட்டும் கிடைச்ச பாடே காணோம். அதே மாரி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்கு. அப்படி ஒரு நாள் அங்க தோண்டும்போது ஏகப்பட்ட பாம்புகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அந்த ஊர் மக்களை தாக்க பாக்குது. அப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா தங்களானோட பொண்ணு மட்டும் அந்த பாம்பு கடிக்க ஆளாகி அந்த பொண்ணு அங்கே இறந்து போயிருது. தங்களானால தாங்கவே முடியல. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்கு. அந்த ஊர்க்காரங்களுக்கு இங்க இருக்கு சுத்தமா பிடிக்கல. வெள்ளக்காரனுக்கும் தங்கத்தை தேடி தேடி அவனும் அழுத்து போயிட்டான். எவ்வளவு தோண்டினாலும் தங்கம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அவன் கையில இருக்கிற எல்லா காசுமே இழந்துட்டான். கவர்மெண்ட்டும் பெருசா சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா தங்கம்னு ஒண்ணு கிடைச்சாதானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால காசு இல்லாதால சாப்பாடும் கிடையாது. எல்லாம் பட்னி பஞ்சம் அப்படின்னு எல்லாருமே பசியோட தான் வேலை செய்யறாங்க. யாராலுமே அந்த தங்கத்தை தோன்ற வேலையில ஈடுபடவே முடியல. அதோட தினமுமே அந்த சூனியக்காரி தங்களான மட்டும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. நீ எங்காலும் நீ என் கூட வந்துரு, நீ என் பக்கம் நிக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அந்த சூனியக்காரி தங்களானுக்குள்ள மண்டைக்குள்ளயும் கற்பனையிலையும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதோட இதுக்கு முன்னாடி பார்த்த கட்டுக்கதை எல்லாமே இப்ப உண்மையாயிட்டு இருக்கு. இப்ப தங்கத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு கூட்டம் முன்னாடி இருந்திருக்கு. அந்த கூட்டம் இப்ப வரைக்குமே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த மக்கள் எப்ப வேணாலுமே தங்களானோட ஜனங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ தங்களான எவ்வளவு சீக்கிரம் தங்கத்தை எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா தங்கம் தான் கிடைச்ச பாட காணும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வெள்ளக்காரனும் பயங்கரமா சோறு அடைஞ்சிட்டான். இது வேலைக்காவது நம்ம தங்கத்தை எடுத்தே ஆகணும் சொல்லி போதையில பயங்கரமா அந்த பாறையை போட்டு தட்டிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு மின்னலை வந்து தாக்குது. அந்த மின்னலை வந்து தாக்கின பிறகுதான் தங்களானுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமே புரிய வருது. அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க. ஆனா அங்க ஒரு பாறையில மட்டும் தேடி பார்க்கல. அந்த பாறை கீழே தான் தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பாறைக்கு நெருப்பு வச்சு அந்த பாறையை உடைச்சு பாக்குறாங்க. அப்படி உடைக்கும் போது அந்த பாறை கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற பள்ளத்துல இறங்கி பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் பயங்கர ஒரு ஷாக். ஏன்னா இத்தனை நாளா அவங்க தேடிட்டு இருந்த தங்கம் அந்த பாறைக்கு கீழே இருக்கிற பள்ளத்துல தான் இருந்திருக்கு. அதோட அந்த பள்ளத்தை தோண்டவங்க வேற யாருமே இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திப்பு சுல்தான் தான் அந்த தங்கத்தை தேடி அந்த பள்ளத்தை தோண்டி இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே தங்களானோட கண்ணுக்கு மட்டும் விஷயங்களா அப்படியே தெரியுது. தங்களானுக்கு எது நடந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அவருக்கு மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கும். சோ அதனால அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதோட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வெள்ளக்காரன் என்ன சொல்லியிருப்பான், தங்கம் கிடைச்சா பாதி தங்கம் எனக்கு, மீதி தங்கம் உனக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டீல் ஒண்ணு போட்டிருப்பான். அந்த ஊர்க்காரங்களும் அதை நம்பி அங்க இருக்கிற தங்கத்தை எல்லாமே எடுத்துட்டு மேல வராங்க. அப்ப வெள்ளக்காரன் அவனோட சுயரூபத்தை காட்டுறான். என்னடா தங்கம், இது என்னோட தங்கம், இந்த தங்கத்துல இருந்து ஒரு துரும்ப கூட உங்களால எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு வெள்ளக்காரன் தன்னோட சுயரூபத்தை இப்பதான் காட்டுறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி பயங்கரமா போட்டு அடிக்கிறான். தங்களால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அப்பதான் யோ நிறுத்துங்க, அது தங்கமே கிடையாது, இது தங்க மாதிரி இருக்கிற ஒரு மண்ணு, அந்த சூனியக்காரி நம்மள நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு தங்கள அந்த விஷயத்தை சொல்லும் போது அந்த வெள்ளக்காரனால தாங்கவே முடியல. அப்ப அந்த வெள்ளக்காரனும் அந்த ஊர்க்காரங்களும் சண்டை போடும் போது திடீர்னு ஒரு கூட்டம் புதுசா வந்து அங்க இறங்குது. அது யாருன்னு சொல்லி பார்த்தா பாரம்பரியமா இந்த தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான். அது இந்த சூனியக்காரியோட கூட்டம். அதாவது இந்த காலத்துல அவங்க மனுஷங்கள தான் இருக்காங்க. ஆனா அப்படி அந்த மனுஷங்களையும் தாண்டி சூனியக்காரி அப்படின்ற ஒருத்தையும் இருக்கா. அந்த சூனியக்காரி அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள புகுந்து தங்களான பயங்கரமா போட்டு தாக்குறா. அதோட இப்ப அந்த தங்களானோட கூட்டத்துக்கும் அந்த தங்கத்தை காப்பாற்ற வேண்டிய கூடிய கடமையில இருக்கிற கூட்டத்துக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கிட்டத்தட்ட 3 தலைமுறையா அவங்க சண்டை நடந்துதான் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தாத்தாவோட காலகட்டத்திலும் சரி, இப்ப இருக்கிற காலகட்டத்திலும் சரி, எல்லாவோட ஆவிகளுமே அந்த உடம்புக்குள்ள மாறி மாறி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஃபேண்டசி மாதிரி, கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். நம்ம முன்னோர்கள் பரம்பரையா ஒரே விஷயத்தை பாதுகாத்து வந்தாங்கன்னா அப்ப அவங்க பரம்பரையா உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருந்தோ அந்த சக்தி எல்லாமே நமக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த சக்திகள் எல்லாமே ஏதோ ஒரு வினாடியில தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி தான் இப்ப தங்களானுக்கும் அந்த சூனியக்காரிக்கும் மாறி மாறி அவங்க சண்டை போடும்போது அவங்களோட முன்னாள் வரலாறே அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வெள்ளக்காரன் அந்த சூனியக்காரி இருக்கிற உடம்ப தாக்கும் போதுதான் எதிர்பாராத விதமா தங்களான வந்து தடுத்து அந்த வெள்ளக்காரனை அங்கே கொண்டுறாரு. அப்ப இங்க தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த படத்துல நடக்குது. அதாவது தங்களான வேற யாருமே கிடையாது, அவனும் அந்த தங்கத்தை பாதுகாக்க கூடிய ஒரு பொறுப்புல இருக்க வேண்டியதான். இங்க தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கே காட்டுறாங்க. இங்க தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளாஷ்பேக்ல 5ஆம் நூற்றாண்டுல இந்த தங்கம் இருக்கிற இடத்தை பாதுகாக்க கூடியதுக்காகவே ஒரு கூட்டம் ஒண்ணு அங்க இருந்திருக்கு. அந்த கூட்டத்தோட தலைவனே இப்ப இருக்கிற தங்களானு தான். அதாவது தங்களானோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல இந்த தங்க இருக்கிற இடத்தை தேடி ஏகப்பட்ட சிற்றரசர்களும் அரசர்களும் அதை நோக்கி வருவாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த தங்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த யானைமலை கூட்டமும் அந்த போர்ல அங்க இருந்து போயிடும். ஏகப்பட்ட போர்கள் அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே ஒரு போர்ல அவங்க தோத்துறாங்க. பொதுவா ஒரு போர்ல நம்ம தோத்துட்டா அந்த போர்ல யாரு வெற்றி பெற்றாங்களோ அந்த தோத்தவங்களை இவங்க அடிமையாக்கிடுவாங்க. அவங்க அடிமையாக்கி அவங்களோட இடத்துக்கு இவங்க கூட்டிட்டு போய் குத்தடிமை மாதிரி அவங்கள வேலை வாங்குவாங்க. அவங்க தலைமுறையை தாண்டியும் ஒரே இடத்துல அடிமையா இருக்கிறதால இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சுத்தமா மறந்து போயிருப்பாங்க. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் கூட இருக்காது. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இப்ப தங்களானு இருக்காரு. தங்களானோட முன்னோர்கள் ஒரு போர்ல தோத்ததால அவங்க இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போய் ஒரு அடிமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு இவங்க திரும்பி வரும்போது அவங்க கடந்த கால நினைவு எல்லாமே தங்களானுக்கு ஞாபகமா வருது. அப்ப எனக்கும் இந்த தங்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே
இந்த தங்கத்தை இனிமே யாராலையும் எடுக்க முடியாது. இது என் மக்களுக்கு, எங்களுக்கு சொந்தமான விஷயம். சோ எங்கள தாண்டி யாருமே அத அனுபவிக்க முடியாது அப்படின்னு அந்த சூனியக்காரோட கூட்டத்தோட சேர்ந்து தங்களான அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த தங்கத்த பாதுகாக்க வேண்டிய வேலையில அவங்க இறங்குறாங்க. சோ இதுக்கப்புறம் யாருன்னா தங்கத்த எடுக்கணும்னு நினைச்சா அது தங்கள மீறி தான் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம காமிச்சு இதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த படம் சூனியம், பேய் அப்படின்னு கட்டுக்கதைகளை சேர்த்து ரொம்பவே லாஜிக்கை மீறி எடுத்துறதால இந்த படம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு புரிய வாய்ப்பு இல்ல. சோ இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. இந்த படத்தோட கதையும் நான் சொன்ன விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.